மாயா, ஓ மாயா, எங்கே போனாள் இந்த பெண்? இந்த பெண்ணிடம் நான் எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன், எல்லா வேலைகளையும் சரியான நேரத்தில் முடித்துவிடு என்று. ஆனால் அது அவள் காதில் விழுந்தால்தானே. அத்தை தன்னை திட்டிக் கொண்டே சமையலறைக்கு வந்து கொண்டிருந்தாள். எனக்கு தெரியும் என் கெட்ட நேரம் வரப்போகிறது என்று. நான் ஏற்கனவே வேகமாக வேலை செய்து கொண்டிருந்தேன், எல்லாம் சரியான நேரத்தில் முடிந்துவிட வேண்டும் என்று. அவர்கள் வர இன்னும் அரை மணி நேரம் இருந்தது. என் வேலைகள் பல இன்னும் பாக்கி இருந்தன. பிரியாணியை தம் போட வேண்டும், சிக்கன் கறி தயாராகிவிட்டது, ஆனால் பூரிக்கு மாவு பிசைய வேண்டும். இவ்வளவு நேரத்திற்குள் அத்தை சமையலறைக்குள் நுழைந்து விட்டாள். மாயா, எவ்வளவு வேலை பாக்கி இருக்கிறது? அட பைத்தியக்கார பெண்ணே, இவ்வளவு மெதுவாக வேலை செய்தால் எப்படி முடியும்? சாப்பிட்டு சாப்பிட்டு உன் உடல் முழுவதும் சோம்பலாகிவிட்டது. அத்தையின் பேச்சை கேட்டு என் முகத்தில் ஒரு மங்கிய புன்னகை வந்தது. பிறகு மனதிற்குள் என்னை சமாளித்து கொண்டே, அத்தை கொஞ்சம் வேலைதான் பாக்கி இருக்கிறது, அவர்கள் வருவதற்குள் எல்லாவற்றையும் முடித்து விடுவேன் என்றேன். நான் வேகமாக மாவு சலிக்க ஆரம்பித்தேன். இதற்கிடையில் அத்தை எல்லாவற்றையும் திறந்து பார்த்து கொண்டிருந்தாள். எல்லாவற்றிலும் குறை கண்டுபிடித்து கொண்டிருந்தாள். இந்த பாயாசத்தில் இவ்வளவு குறைவான உலர்பலங்கள் ஏன்? பன்னீரில் இவ்வளவு எண்ணெய் ஏன்? சாலட்டை முன்கூட்டியே வெட்டாதே என்று நான் உன்னிடம் சொன்னேனே, அப்படி இருந்தும் நீ வெட்டிவிட்டாயே. நான் அத்தையின் பேச்சுக்களை பொருட்படுத்தாமல் என் வேலையில் மும்மரமாக இருந்தேன். இறுதியில் அத்தை முணுமுணுத்து கொண்டே சமையலறை விட்டு வெளியேறினார். நானும் நிம்மதியை பெருமூச்சு விட்டு மீண்டும் என் வேலையில் இறங்கினேன். இன்று அத்தையின் அக்கா பல வருடங்களாக சென்னையில் வசித்தவர் அவரை சந்திக்க வரவிருந்தார். அத்தை மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார். ஏனெனில் அவரது அக்கா சரியாக 10 வருடங்களுக்கு பிறகு வீட்டிற்கு திரும்பினார். அத்தைக்கு தன் அக்காவை வரவேற்பதற்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. எல்லா வேலைகளும் என் பொறுப்பில் இருந்தன. ஆனால் அத்தையின் 2 மகள்களும் தங்கள் அறையை விட்டு வெளியே வரவில்லை. அனைத்து வேலைகளையும் முடித்த பிறகு நான் சிங்கை பார்த்தபோது என் மூச்சு நின்றது. சிங்கில் அசிங்கமான பாத்திரங்களின் குவியல் இருந்தது. அது என்னை பார்த்து சிரிப்பது போல இருந்தது. சாப்பிட்ட பிறகு இன்னும் பல பாத்திரங்கள் சேரும் என்று நினைத்து என் மனம் கலங்கியது. நான் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து பாத்திரங்களை கழுவ ஆரம்பித்தேன். என் மனம் கனத்து போனது. கண்ணீர் என் கண்களிலிருந்து கன்னங்களில் வழிந்தன. என் பெற்றோர்கள் உயிரோடு இருந்திருந்தால் நான் இந்த கொடுமைகளை அனுபவிக்க வேண்டியிருந்திருக்காது. நான் மாமா அத்தையின் கருணையை நம்பியிருந்தேன். அவர்கள் எனக்கு 2 வேளை உணவு கொடுத்ததால் நான் அவர்களுக்கு இந்த வேலைகளை செய்தேன். இது என் மீது அவருக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய கடமையாகும். இதற்கு பதிலாக நான் அவரது வீட்டின் அனைத்து வேலைகளையும் செய்வேன். அவரது ஏளனங்களை கேட்பேன். சில சமயங்களில் அடியும் வாங்குவேன். அவரது மகள்களின் ஏளனங்களை சகித்து கொண்டு அவர்களின் பழைய உடைகளை அணிவேன். சில சமயங்களில் உணவுக்கு ரொட்டி கூட கிடைக்காது. அப்போதெல்லாம் சத்தமில்லாமல் தண்ணீர் குடித்துவிட்டு தூங்கி விடுவேன். என் வாழ்க்கை எப்படியோ போய்கொண்டிருந்தது. பாத்திரம் கழுவிவிட்டு நான் வந்தபோது அத்தை மீண்டும் சமையலறைக்கு வந்து, கேள் மாயா, எல்லா வேலையும் முடிந்ததும் உன் அறைக்கு சென்று விடு. நீ என் சகோதரிக்கும் அவள் குழந்தைகளுக்கும் முன்னால் வர வேண்டிய அவசியமில்லை. உன்னை பார்த்து எல்லோரும் பேசுகிறார்கள். ஒன்று, உன் முகம் அப்பாவியாக இருக்கிறது. உனக்கு அநியாயம் இழைக்கப்படுவதை போல தெரிகிறது. எல்லோரும் இதைதான் பேசுகிறார்கள். பாவம், தாய் தந்தையற்ற குழந்தை. அவள் முகத்தில் சோகம் தெரிகிறது. அவர்கள் இங்கு இருக்கும் வரை வெளியே வராதே என்றார். நான் அமைதியாக தலையசைத்துவிட்டு என் கைகளை துடித்துக்கொண்டே சமையலறை விட்டு வெளியே வந்தேன். விருந்தினர்களுக்கு முன்னால் செல்ல எனக்கு எந்த விருப்பமும் இல்லை. மாறாக என் அறைக்கு சென்று சில நிமிடங்கள் நிம்மதியாக இருக்க முடிந்தது. சிறிது நேரத்தில் வெளியே இருந்து விருந்தினர்களின் குரல்கள் கேட்க தொடங்கின. நான் கண்களை மூடிக்கொண்டு படுக்கையில் படுத்துக்கொண்டேன். இன்னும் சில மணி நேரங்களுக்கு யாரும் என்னை தொந்தரவு செய்ய மாட்டார்கள். இது எனக்கு மிகவும் அமைதியான நேரம். நான் கண்களை மூடிய போது திடீரென்று என் அம்மா மற்றும் அப்பாவின் முகங்கள் என் கண்களுக்கு முன்னால் வந்தன. கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து தலையணையில் கலந்தது. நான் என் பெற்றோரின் ஒரே மகள். அப்பா அம்மா என்னை எவ்வளவு நேசித்தார்கள். திருமணமான 5 வருடங்களுக்கு பிறகு நான் பிறந்தேன். நான் என் பெற்றோரின் கண்மணி. என் அப்பாவின் கனவு நான் ஒரு மருத்துவராக வேண்டும் என்பதுதான். நானும் என் படிப்பில் கவனம் செலுத்தி படித்து கொண்டிருந்தேன். ஆனால் ஒரு நாள் அப்பா அலுவலகத்திற்கு சென்றார். பிறகு அப்பா வருவதற்கு பதிலாக அவரது மரண செய்தி வந்தது. அப்பாவுக்கு விபத்து ஆகிவிட்டது என்று ஒரு எண்ணிலிருந்து தொலைபேசி வந்தது. விபத்து மிகவும் கோரமானதாக இருந்ததால் அப்பா சம்பவ இடத்திலேயே இருந்துவிட்டார். இந்த செய்தியை கேட்டதும் என் அம்மா கல் போல ஆகிவிட்டார். எதுவும் பேசவில்லை, அழவில்லை. அமைதியாக ஒரே இடத்தில் உட்கார்ந்திருந்தார். அப்பாவின் உடல் வீட்டிற்கு கொண்டு வரப்பட்ட போதும் அம்மாவின் கண்களில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரவில்லை. நான் அழுது மிகவும் மோசமாக இருந்தேன். அம்மா, அப்பாவுக்கு என்ன ஆனது? அப்பா ஏன் எழவில்லை என்று அம்மாவை உலுக்கி கேட்டேன். ஆனால் அம்மா என் தலையில் கை வைத்து கூட அழவில்லை. எல்லோரும் அம்மாவை அளவைக்க முயற்சி செய்தார்கள்.
ஆனால் அவர் அமைதியாக இருந்தார், தனது துக்கத்தை தன் இதயத்திலேயே புதைத்து கொண்டது போல. அப்பாவின் இறுதிச் சடங்குகள் முடிந்ததும் அம்மாவும் தன் உயிரை விட்டுவிட்டார். என் பற்றி கூட அவர் யோசிக்கவில்லை. ஒரே நாளில் என் அம்மா அப்பா இருவரையும் இழந்தேன். அழுது அழுது என் நிலை மோசமாக இருந்தது. அப்போது மாமா என் தலையில் கை வைத்தார். மாமா என் மீது மிகுந்த அன்பு வைத்திருந்தார். ஆனால் அத்தையின் பார்வையில் நான் ஒரு சுமை போல இருந்தேன். எல்லோரும் சேர்ந்து அத்தை முன் என் பொறுப்பை வைத்தார்கள். எல்லோரும், மாலா, இப்போது மாயாவின் பொறுப்பு உன்னுடையது. இந்த அனாதை குழந்தையை நீ கவனித்துக்கொள், கடவுள் உனக்கு பலன் கொடுப்பார் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். அத்தை வெளிப்படையாக என்னை தன்னுடன் வைத்து கொண்டார். ஆனால் உண்மை இதற்கு நேர்மாறாக இருந்தது. என் நிலைமை மாறப்போகிறது. அத்தைக்கு ஏற்கனவே 2 மகள்கள் இருந்தனர். நான் அவர்களுக்கு ஒரு சுமையாக தோன்ற ஆரம்பித்தேன். ஆரம்பத்தில் மாமா என் உணவு, உடை, படிப்பு போன்றவற்றில் கவனம் செலுத்தினார். ஆனால் மெல்ல மெல்ல அத்தையின் தூண்டுதலால் அவர் என் மீது கவனம் செலுத்துவதை நிறுத்தி கொண்டார். இப்போது அத்தை என் பள்ளியையும் நிறுத்திவிட்டார். அப்பா என்னை ஒரு நல்ல மற்றும் விலையுயர்ந்த பள்ளியில் சேர்த்திருந்தார். ஆனால் அத்தை என்னை அரசு பள்ளியில் சேர்த்தார். இப்போது உனக்கு பெற்றோர் இல்லை, நாங்கள் இவ்வளவு சுமையை தாங்க முடியாது, உனக்கு உணவளிப்பதே பெரிய விஷயம் என்று கூறினாள். அந்த நாள் நான் மிகவும் அழுதேன். ஆனால் நான் என்னையே சமாளித்து கொண்டேன். அப்பாவின் அலுவலகத்திலிருந்து வந்த நிதி அனைத்தையும் மாமா தன்னிடமே வைத்து கொண்டார். மாயாவின் திருமணத்தின் போது இந்த பணம் பயன்படும் என்று கூறினார். இந்த பணத்தை என் படிப்புக்கு பயன்படுத்த சொல்ல வேண்டும் என்றும் என் திருமணத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்றும் நான் அவர்களிடம் சொல்ல விரும்பினேன். ஆனால் என்னால் எதுவும் சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் நான் ஏதாவது பேச முயலும் போதெல்லாம் அத்தை என் மீது கோபமாக கத்த ஆரம்பித்தார். நான் கண்ணீரை விழுங்கி அனைத்தையும் பொறுத்து கொள்ள ஆரம்பித்தேன். மெல்ல மெல்ல நான் பெரியவளானேன். வீட்டின் அனைத்து பொறுப்புகளும் என் மீது வந்துவிட்டன. அத்தையின் 2 மகள்களும் சாதாரணமான தோற்றம் கொண்டவர்களாக இருந்தனர். ஆனால் நான் மாநிறமாக பெரிய பளபளப்பான கண்களுடன் அடர்த்தியான கருமையான கூந்தலுடன் இருந்தேன். நான் சாதாரணமான பொருட்களை பயன்படுத்தினாலும் எனக்கு ஒரு பொலிவு இருந்தது. ஆனால் அத்தையின் 2 மகள்களும் பிராண்டட் ஷாம்புகள், பிராண்டட் கிரீம்கள் மற்றும் எண்ணெய்களை பயன்படுத்தியும் அவர்களின் சாதாரண தோற்றத்தில் எந்த மாற்றமும் இல்லை. இதனால் தான் அத்தை என்னை பார்க்கும் போதெல்லாம் அங்கிருந்து அகற்றி விடுவார். ஏனெனில் என் காரணமாக தன் மகள்களின் திருமண உறவுகள் முறிந்துவிடுமோ என்று அத்தை பயந்தார். இன்றும் அத்தையின் சகோதரியும் அவரது மகனும் வீட்டிற்கு வருவதால் அத்தை என்னை அறைக்குள் அடைத்து விட்டார். அத்தையின் சகோதரி மிகவும் பணக்கார பெண்மணி. அவரது மகன் சென்னையில் தனது வணிகத்தை நடத்தி வந்தார். என் மீது அவரது மருமகனுக்கு ஒரு ஈர்ப்பு வந்துவிடுமோ என்று அத்தை பயந்தார். அப்படி நடந்தால் நான் தரையிலிருந்து வானத்திற்கு சென்றிருப்பேன். அத்தை அதை ஒருபோதும் அனுமதிக்க விரும்பவில்லை. நான் வெறுக்கும் எரிச்சலூட்டும் ஒரு பெண் தன் சகோதரியின் வீட்டில் மருமகளாக சென்று ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்வதை அவர் எப்படி சகித்துக் கொள்வார்? அதனால்தான் என்னை தன் சகோதரி மற்றும் அவரது குடும்பத்தினர் முன் செல்ல அவர் அனுமதிக்கவில்லை. இந்த எண்ணங்களில் மூழ்கிய நான் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றுவிட்டேன். என் கண்கள் திறந்தபோது மாலை 7 மணி ஆகிவிட்டது. நான் அறைக்கு வந்தபோது மதியம் 2 மணி ஆகியிருந்தது. அதாவது நான் முழு 5 மணி நேரம் தூங்கிவிட்டேன். பதற்றத்தில் நான் வேகமாக எழுந்து யோசிக்காமல் சமையலறை நோக்கி ஓடினேன். ஏனென்றால் இரவு உணவும் தயாரிக்க வேண்டும். ஓடும்போது திடீரென்று ஒரு திடமான பொருளில் மோதிவிட்டேன். ஒரு கணம் ஒரு பாறையில் மோதியது போல் உணர்ந்தேன். என் கண்களுக்கு முன்னால் இருள் சூழ்ந்தது. நான் உணர்வு பெற்றபோது ஒரு அழகான இளைஞன் எனக்கு முன்னால் நின்று என்னை ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தான். அவன் சிரித்தபடி, அடே நிதானமா போ, எங்க ரயில் போல ஓடுகிறாய் என்றான். நான் விரைவாக தப்பித்து வெளியேற ஆரம்பித்தேன். ஆனால் அவன் மீண்டும் என் முன் வந்தான். அடே நில்லு, உன் பெயர் என்ன என்று கேட்டான். நான் மெதுவாக மாயா என்று சொல்லி மீண்டும் நகர ஆரம்பித்தேன். ஆனால் அவன் மீண்டும் என் முன் வந்து நின்றான். மாயா, மிகவும் அழகான பெயர். நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். நான் மதியத்திலிருந்தே இங்கு இருக்கிறேன், ஆனால் உன்னை பார்க்கவில்லையே. நீ யார் என்று கேட்டான். நான் மெதுவாக, இது என் மாமாவின் வீடு என்றேன். ஓ சரி, இப்போது புரிந்தது என்று சொல்லி அவன் சிரித்தான். நான் வேகமாக சமையலறைக்குள் சென்றேன். அவன் உற்று பார்க்கும் பார்வையின் உணர்வு இன்னும் எனக்கு இருந்தது. அவனுடைய கண்கள் என்னை பெரிதும் கலங்கடித்தன. என் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அதே நேரத்தில் அத்தையும் சமையலறைக்கு வந்துவிட்டதால் என் பயம் இன்னும் அதிகரித்தது. நான் பயத்துடன், அத்தை, இவர்கள் இன்னும் இங்கே இருப்பார்கள் என்று எனக்கு தெரியாது, இல்லை என்று நான் அறையிலிருந்து வெளியே வந்திருக்க மாட்டேன் என்றேன். அத்தை, அடடா, சரி பரவாயில்லை, நான் உன்னை அழைக்கத்தான் வந்தேன். இவர்கள் இன்னும் 2-3 நாட்கள் இங்கு தங்குவார்கள். இத்தனை நாட்கள் நீ அறையில் அடைந்து கிடக்க முடியாது. நீ அறையில் அடைந்து கிடந்தால் யார் எல்லா வேலைகளையும் கவனிப்பார்கள்? சரி, சீக்கிரம் வேலையை தொடங்கு, இரவு உணவுக்கு ஏற்பாடு செய் என்றார். நான் நிம்மதி பெருமூச்சு விட்டு வேகமாக வேலையில் இறங்கினேன். ஆனால் அடுத்த 3 நாட்கள் எனக்கு மிகவும் கடினமாக இருந்தன. அத்தையின் மருமகன் சூர்யா என்று பெயருடையவன் எப்போதும் என் கண்களுக்குள்ளேயே இருந்தான். நான் அவனிடமிருந்து விலகி இருக்க எல்லா முயற்சிகளையும் செய்தேன்.
ஆனால் அவன் எல்லா இடங்களுக்கும் வந்து விடுவான். நான் சமையலறையில் இருந்தால் அவன் ஏதேனும் காரணம் சொல்லி சமையலறைக்கு வருவான். நான் மொட்டை மாடியில் இருந்தால் அவன் ஏதேனும் காரணம் சொல்லி மொட்டை மாடிக்கு வருவான். ஒரு நாள் நான் மொட்டை மாடியில் இருந்தேன். அவனும் என் பின்னாலேயே வந்தான். நான் அவனை கண்டதும் உடனடியாக கீழே இறங்க சென்றேன். ஆனால் அவன் முன்னேறி என் கையை பிடித்து கொண்டான். என் உடல் முழுவதும் கோப அலை பரவியது. நான் கையை விடு என்றேன். விடு என்னை. ஆனால் அவன் புன்னகைத்தபடி எனக்கு இன்னும் நெருக்கமாக வந்தான். ஏன் விட வேண்டும்? நான் உன்னை விடவில்லை என்றால் என்ன செய்வாய்? கத்துவாயா? சரி கத்து. நாம் இருவரும் ஒருவரை ஒருவர் காதலிக்கிறோம் என்று எல்லோருக்கும் தெரியட்டும். நல்லதுதானே? நான் அவனை ஆச்சரியத்துடன் பார்த்தேன். நீங்கள் என்ன உளறுகிறீர்கள் என்று கேட்டேன். நான் உளரவில்லை, உண்மைதான். நீ என்னையே உன் காதலனாக்கி விட்டாய். நான் தூங்கும் போதும் விழித்திருக்கும் போதும் எப்போதும் உன் முகம் என் கண்களுக்கு முன்னால் வந்து போகிறது. அந்த நேரத்தில் படிகளில் யாரோ மேலே வரும் சத்தம் கேட்டது. நான் பதற்றத்துடன் பின்னால் திரும்பினேன். நான் நேராக சூர்யாவின் கைகளில் விழுந்தேன். அதே நேரம் சூர்யாவின் தாயும் மாடிக்கு வந்துவிட்டாள். அவள் பார்த்தது என்னவென்றால், நான் சூர்யாவின் கைகளில் இருந்தேன். அவன் என்னை தாங்கிக் கொண்டிருந்தான். சூர்யாவின் தாய் இதை பார்த்து திகைத்து போனாள். நான் விரைவாக என்னை சமாளித்து சூர்யாவிடமிருந்து விலகி வந்தேன். ஆனால் நான் மிகவும் பயந்துவிட்டேன். ஆண்டி, நீங்கள் தவறாக புரிந்து கொள்கிறீர்கள். அப்படி எதுவும் இல்லை. என் பேச்சு முழுமையடைவதற்கு முன்பே சூர்யாவின் தாய் என் கன்னத்தில் ஒரு பலமான அறை அறைந்தாள். உன்னை போன்ற பெண்களை எனக்கு நன்றாக தெரியும். பணக்கார மற்றும் அழகான ஆணை பார்த்ததும் உன் பாவனைகளை காட்ட ஆரம்பித்து விட்டாய். சூர்யா, நீ இங்கு என்ன செய்கிறாய்? கீழே போ. சூர்யா ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அவன் எனக்கு ஆதரவாக ஏதாவது சொல்வான் என்று நான் நினைத்தேன். ஆனால் அவன் அமைதியாக தலையை குனிந்துவிட்டு கீழே சென்றான். சூர்யா மீது என் இதயத்தில் ஒரு சிறு உணர்வு இருந்தது. அது அங்கே செத்துவிட்டது. தன் தாயின் முன்னிலையில் என் சார்பாக ஒரு வார்த்தை கூட பேசாத ஒரு பையன், அவனுக்கு என் இதயத்தில் இனி இடமில்லை. இப்படிப்பட்டவன் எதிர்காலத்தில் எனக்கு சமூகத்தில் மரியாதையையும் கண்ணியத்தையும் எப்படி பெற்றுத் தருவான்? இந்த விஷயம் அத்தைக்கு தெரிந்ததும் இரு சகோதரிகளும் என் அறைக்குள் வந்தார்கள். அத்தை கோபமாக என் தலைமுடியை பிடித்து கொண்டாள். சூர்யா மீது ஆசை வைக்க உனக்கு எவ்வளவு தைரியம்? சூர்யா பற்றி கனவுகளை உன் கண்களில் இருந்து கிழித்து எறிந்துவிட்டு திருமண ஏற்பாடுகளை தொடங்கு. நான் உனக்கு திருமணம் செய்து வைக்கப் போகிறேன். உனக்காக மாப்பிள்ளையையும் பார்த்து விட்டேன் என்று கூறி அத்தை என்னை பலமாக உலுக்கினாள். அவள், நீ உன் தாயின் அடிசுவட்டில் நடக்கிறாய். உன் தாயும் என் மாமனாரை மயக்கி திருமணம் செய்து கொண்டாள். இப்போது நீயும் என் மருமகனை உன் பாவனைகளின் வலையில் சிக்க வைக்கிறாய். ஆனால் நான் இதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்றாள். அவள் அறையை விட்டு வெளியேறிவிட்டாள். நான் அங்கேயே உட்கார்ந்து அழ ஆரம்பித்தேன். என் பெற்றோர்கள் காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள். என் அத்தை எப்போதும் இதை வைத்து என்னை கேலி செய்வார். என் அத்தை எனக்கு திருமணம் செய்து வைக்க ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார். யார் எப்படிப்பட்டவர் என்று எனக்கு தெரியவில்லை. என் திருமண செய்தி சூர்யாவை எட்டியிருக்க வேண்டும். அவன் உடனடியாக என் அறைக்கு வந்தான். சூர்யா என் அறைக்குள் நுழைந்ததும் கோபமும் வலியும் என் உடல் முழுவதும் பரவின. அவன், மாயா, நீ என்ன செய்கிறாய்? உன் அத்தையிடம் வேண்டாம் என்று சொல். தயவு செய்து, நான் உன்னை மிகவும் விரும்புகிறேன். நான் தவறு செய்துவிட்டேன். உன்னிடம் மன்னிப்பு கேட்க வந்துள்ளேன். நீ எனக்கு துணையாக வேண்டும் என்று கூறினான். நீங்கள் எல்லாவற்றையும் உன் அம்மாவிடம் சொல்லியிருக்க வேண்டும். அது என் தவறு இல்லை என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் நான் என்ன செய்ய? என்னால் அம்மாவிடம் எதுவும் பேச முடியவில்லை. நான் சூர்யாவை ஒரு முறை பார்த்தேன். அதில் வலி, விரக்தி மற்றும் உடைந்த கனவுகள் தெரிந்தன. நான் கோபமாக சொன்னேன், உன் இந்த மன்னிப்பிற்கு இப்போது எந்த அர்த்தமும் இல்லை. என் மரியாதைக்காக நீ ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. என் மீது காதல் கொண்டிருப்பதாக கூறினாய். ஆனால் நேரம் வந்தபோது எனக்காக எதுவும் செய்யவில்லை. நீ என்னை உலகத்தின் முன் அவமானப்படுத்தினாய். இன்று நான் படும் இந்த வேதனைகளுக்கு நீ மட்டுமே காரணம். சூர்யா என் கைகளை பிடித்து கொண்டு கெஞ்சினான். மாயா, தயவு செய்து என்னை மன்னித்துவிடு. கல்யாணத்திற்கு பிறகு எல்லாம் சரியாகிவிடும் என்று நான் உனக்கு உறுதியளிக்கிறேன். நான் உன்னை முழு மனதுடன் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். நான் என் அம்மாவிடம் பேசுவேன். எல்லாம் சரியாகிவிடும். ஆனால் என் பொறுமை அற்று போய்விட்டது. நான் என் கையை உதறிவிட்டு கடுமையான குரலில், என் அறையிலிருந்து வெளியேறு சூர்யா. எனக்கு இப்போதைய சூழ்நிலையில் எந்த சண்டையும் வேண்டாம். நீ என்னை அவமானப்படுத்திய விதத்திற்கு பிறகு உன்னை பற்றி எந்த உணர்வும் எனக்குள் இல்லை என்றேன். சூர்யா இன்னும் எதையோ சொல்ல முயன்றான். ஆனால் கோபத்தில் நான் அவனை விட்டு என் முகத்தை திருப்பி கொண்டேன். அவன் அமைதியாக மெதுவாக அறையை விட்டு வெளியேறினான். நான் அங்கேயே படுக்கையில் அமர்ந்து உடைந்து அழுதேன். என் விதி என்னை எங்கு கொண்டு செல்லும் என்று எனக்கு தெரியவில்லை. என் வாழ்க்கை ஒரு நொடியில் இப்படி மாறிவிடும் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. அடுத்த நாள் மாமாவும் அத்தையும் சூர்யாவும் சூர்யாவின் அம்மாவும் என் அறைக்கு வந்தனர். நான் அமைதியாக மாமாவின் முகத்தை பார்த்து கொண்டிருந்தேன். மாமா என்னை அருகில் அழைத்து, மாயா, உன் சித்தி சொல்கிறார் நீ சூர்யாவை உன் வலையில் சிக்க வைக்க முயற்சிக்கிறாய் என்று. இது உண்மையா? அப்படி இருந்தால் நான் இந்த உறவை பற்றி யோசிக்கலாம். இல்லை என்றால்
உன்னை எந்த ஒரு வலுக்கட்டாயமான உறவிலும் ஈடுபடுத்த நான் நிர்பந்திக்க மாட்டேன். மாயா, இந்த உறவில் எந்த தவறும் இல்லை. ஏனென்றால் சூர்யா எனக்கு தெரிந்த நான் பார்த்த பையன், நீயும் என் சொந்த மருமகள். இந்த உறவு ஏற்பட்டால் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் உனக்கு விருப்பம் இல்லை என்றால் நான் எந்த அழுத்தத்தையும் கொடுக்க மாட்டேன். சூர்யாவின் அம்மா மாமாவின் பேச்சை கேட்டு கோபத்துடன் சொன்னால், இந்த பெண் என் மகனை எப்படி காதலிக்க முடியும்? இதெல்லாம் நாடகம். சூர்யா, உண்மையை சொல். நீ இந்த பெண்ணை காதலிக்கிறாயா இல்லையா? சூர்யாவின் அம்மாவின் கண்களில் கோபத்தை கண்ட சூர்யா, இல்லை அம்மா, நான் மாயாவை காதலிக்கவில்லை. மாறாக மாயாதான் என்னை காதலிக்கிறாள். நானும் யோசித்தேன், நல்ல பெண் என்பதால் திருமணத்தில் எந்த தவறும் இல்லை என்று. ஆனால் உங்களுக்கு மாயா பிடிக்கவில்லை என்றால் நானும் இந்த உறவுக்கு எதிரானவன் என்றான். சூர்யாவின் இந்த வார்த்தைகளை கேட்டு என் இதயம் உடைந்து விட்டது. என்னிடம் காதலை உறுதிப்படுத்திய அதே சூர்யா இப்போது தன் வார்த்தைகளிலிருந்து பின்வாங்கினான். அவன் என் மரியாதையுடன் விளையாடினான். இப்போது தன் தாயின் விருப்பத்திற்கு அடிபணிந்தான். நான் மிகுந்த தைரியத்தை வரவழைத்து மாமாவிடம் சொன்னேன், மாமா, நான் சூர்யாவை காதலிக்கவில்லை. அவனை திருமணம் செய்து கொள்ளவும் விரும்பவில்லை. நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் என் திருமணத்தை உறுதி செய்யுங்கள். நான் அதை ஏற்றுக்கொள்வேன். என் இந்த முடிவால் சூர்யாவின் முகம் வெளிரி போனது. ஆனால் அத்தை மற்றும் சூர்யாவின் அம்மாவின் முகத்தில் நிம்மதி தெரிந்தது. மாமா என் தலையில் கை வைத்து, சரி மாயா, ஒரு பையன் உன்னை பார்க்க வருகிறான். அவன் பெயர் அருண். கடவுள் அருளால் 2-3 நாட்களில் உனக்கு திருமணம் செய்து வைப்பேன். உனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையே என்றார். கண்ணீரை துடைத்து கொண்டே நான், இல்லை மாமா, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று பதிலளித்தேன். இதை சொல்லி நான் என் அறைக்கு வந்துவிட்டேன். சூர்யா கடைசியாக ஒருமுறை என்னை சந்திக்க வருவான் என்று எனக்கு தெரியும். அவன் என்னிடம் வந்து கெஞ்சுவான், திருமணத்திற்காக காத்திருக்குமாறு சொல்வான். ஆனால் அவன் ஒரு பலவீனமான மனிதன், தன் முடிவுகளை தானே எடுக்க முடியாதவன் என்று எனக்கு தெரியும். அவன் தன் தாயின் முன்னால் ஒரு அடிமை. நான் நினைத்தது போலவே நடந்தது. ஒரு நாள் சூர்யா என்னிடம் வந்தான். அவனை பார்த்ததும் நான் முகத்தை திருப்பி கொண்டேன். அவன், மாயா, என்ன செய்கிறாய்? தயவு செய்து உன் மாமாவை வேண்டாம் என்று சொல். நீ இல்லாமல் வாழ முடியாது. நான் அப்போது அம்மாவின் கோபத்திற்கு பயந்து விட்டேன். அம்மாவுக்கு கோபம் வந்தால் எல்லாவற்றையும் அழித்து விடுவார். நான் அம்மாவை சமாதானப்படுத்த முயற்சிப்பேன். தயவு செய்து நீ இந்த உறவை மறுத்துவிடு என்றான். ஆனால் இப்போது என் மனதில் அவனுக்காக என்னிடம் எதுவும் இல்லை. நான் உரத்த குரலில் சொன்னேன், சூர்யா, உன் மன்னிப்பும் உன் அன்பும் எனக்கு எந்த பயனும் இல்லை. சூர்யா இப்போது மிகவும் தாமதமாகிவிட்டது. சூர்யா அமைதியாக நின்று கொண்டிருந்தான். நான் அறையை விட்டு வெளியேறினேன். அவன் எங்கும் போக மாட்டான் என்று எனக்கு தெரியும். வேறு யாராவது வந்திருந்தால் ஒரு காட்சி ஏற்பட்டிருக்கும். 3வது நாள் அருண் என்ற பெயருடைய அந்த பையன் வந்தான். அவனை கண்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். அவன் என்னை விட சுமார் 15 வயது மூத்தவனாக இருந்தான். என் இதயம் உடைந்து விட்டது. நான் என் பார்வையை தாழ்த்தி கொண்டேன். அருண் மாமாவிடம், நான் உங்கள் மருமகளை தனியாக சந்திக்க விரும்புகிறேன் என்றார். மாமா மகிழ்ச்சியுடன் அனுமதித்தார். நான் அருண் கூட தோட்டத்திற்கு வந்தேன். அவன் என்னுடன் நடந்து கொண்டிருந்தான். சில சமயங்களில் அவன் என்னை ஒருமுறை நிமிர்ந்து பார்த்தான். ஆனால் என் கண்கள் இன்னும் குனிந்திருந்தன. உள்ளுக்குள் என் இதயம் அழுது கொண்டிருந்தது. ஆனால் நடப்பது என் எதிர்பார்ப்புகளின்படிதான் நடக்கிறது என்று எனக்கு தெரியும். என் அத்தை என்னை விட வயதில் மூத்த, ஏற்கனவே திருமணமாகி அல்லது மிகவும் ஏழையான ஒருவரை திருமணம் செய்து வைப்பார் என்று எனக்கு முன்பே தெரியும். அருண் என்னை விட வயதில் மூத்தவன். ஆனால் அவனது ஆளுமை மிகவும் கவர்ச்சிகரமானதாக இருந்தது. அவரது கைத்தடி உறுதியாகவும் மிக நேர்த்தியாகவும் இருந்தது. அவரது கண்களில் அணிந்திருந்த மென்மையான கண்ணாடி அவரது ஆளுமையை மேலும் அழகாக்கியது. அருண் எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாமல், மாயா, நான் உன்னிடம் எதையும் மறைக்க மாட்டேன். நாம் இருவருக்கும் இடையே வயது வித்தியாசம் இருப்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். இதை நான் உன் மாமாவிடம் சொன்னேன். ஆனால் அவர், உனக்கு இதில் எந்த பிரச்சனையும் இருக்காது என்றார். இந்த வயது வித்தியாசத்தால் உனக்கு ஏதேனும் சிரமம் உள்ளதா என்று கேட்டார். நான் அவரை ஒருமுறை பார்த்து மெதுவாக தலையை அசைத்தேன். இது என் மாமாவின் முடிவு என்றும் அதை நான் மறுத்தால் இதைவிட பெரிய வேதனையான வாழ்க்கையை நான் சந்திக்க நேரிடும் என்றும் எனக்கு தெரியும். பின்னர் அருண் தொடர்ந்து பேசினார். மாயா, நான் உனக்கு இன்னொன்றையும் சொல்ல வேண்டும். எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. ஆனால் என் மனைவி 6 மாதங்களுக்கு முன்பு இறந்து விட்டார். எனக்கு 2 வயது மகள் இருக்கிறாள். அவளுக்கு ஒரு தாய் தேவை. நீ அவளை உன் சொந்த மகள் போல நேசிக்க முடியுமா? இதையெல்லாம் கேட்டு எனக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டது. அருணின் இந்த வார்த்தைகள் எனது எதிர்பார்ப்புகளுக்கு அப்பாற்பட்டவை. அவர் மேலும், நான் என் மகளை மிகவும் நேசிக்கிறேன். அவளுக்கு தாயின் அன்பு கிடைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உனக்குரிய மரியாதையும் அன்பும் நிச்சயம் கிடைக்கும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை என்றார். என் கண்களில் கண்ணீர் வந்துவிட்டது. ஆனால் அருண் தவிர எனக்கு வேறு வழியே இல்லை. சூர்யாவின் முகம் திடீரென்று என் நினைவுக்கு வந்தது. ஆனால் அவன் என் நம்பிக்கைகளை நசுக்கிவிட்டான். அவன் என்னை உண்மையிலேயே காதலித்திருந்தால், தன் தாயின் முன் உறுதியாக நின்றிருந்தால் எனக்கும் தைரியம் கிடைத்திருக்கும். நாங்கள் இருவரும் சேர்ந்து உலகத்துடன் போராடி எங்கள் காதலை பெற்றிருப்போம்.
ஆனால் சூர்யாவின் காதல் ஒரு வேகமான புயல் போல் இருந்தது. அது எந்த நேரத்திலும் நின்றுவிடும். என் கண்ணீரை துடைத்து கொண்டு அருணின் ஒவ்வொரு வார்த்தைக்கும் சம்மதித்தேன். எங்கள் திருமணம் அவசரமாக நடந்தது. நான் ஒரு மணப்பெண்ணாக அருணின் அறையில் அமர்ந்திருந்தேன். அருணுக்கு 2 சிறிய அறைகள் கொண்ட ஒரு அழகான வீடு இருந்தது. அது அவரது மனைவியால் மிக நேர்த்தியாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அவரது நேர்த்தியால் நான் ஈர்க்கப்பட்டேன். சிறிது நேரம் கழித்து அருண் அறைக்குள் வந்தார். அவரது மடியில் அவரது அன்பான மகள் ரியா இருந்தாள். ரியாவை பார்த்து என் மனம் உருகியது. அவள் மிகவும் அப்பாவி மற்றும் அழகாக இருந்தாள். நான் அவளை என் கைகளில் அணைத்து கொண்டேன். அவள் சிறிது நேரத்திலேயே தூங்கிவிட்டாள். அருண் அவளை அவளது அறைக்கு அழைத்து சென்று படுக்கையில் படுக்க வைத்துவிட்டு என் அருகில் வந்து அமர்ந்தார். சிறிது நேரத்தில் அவர் எனக்கு ஒரு பரிசை கொடுத்தார். அருண் தொடர்ந்தார். மாயா, நீ என்னை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். நான் என் மனைவியை மிகவும் நேசித்தேன். ஆனால் அவளின் மரணம் என்னை நொறுக்கிவிட்டது. நான் இன்னும் அவளின் நினைவுகளிலிருந்து மீளவில்லை. நான் என் மகளுக்காக மட்டுமே இந்த திருமணத்தை செய்துள்ளேன். என் மனைவியின் நினைவுகளிலிருந்து நான் வெளியே வர சிறிது அவகாசம் தருவீர்களா? இந்த உறவை ஏற்றுக்கொள்ள. நான் அவருடைய வார்த்தைகளை புரிந்து கொண்டு தலையசைத்தேன். அன்றிரவு நான் சோஃபாவை எடுத்து என் படுக்கையாக மாற்றிக்கொண்டேன். அருண் படுக்கையில் தூங்கினார். இதுவே எங்கள் வழக்கமாகிவிட்டது. மெதுவாக நான் வீட்டை முழுவதுமாக பொறுப்பேற்றுக் கொண்டேன். மேலும் ரியாவை தன் சொந்த மகளைப் போல பார்த்து கொள்ள ஆரம்பித்தேன். சில நாட்களுக்கு பிறகு நான் அத்தையின் வீட்டிற்கு சென்றிருந்தேன். அங்கே எனக்கு தெரிய வந்தது, சூர்யா இப்போது வேறு ஒரு பெண்ணின் காதலில் விழுந்து அவளை திருமணம் செய்ய வற்புறுத்துகிறான் என்று. இம்முறை அத்தையும் அவனது தாயும் ஒப்புக்கொண்டனர். ஏனென்றால் அந்த பெண் மிகவும் பணக்காரியாக இருந்தாள். இதையெல்லாம் கேட்டதும் என் முகத்தில் ஒரு மங்கிய புன்னகை தோன்றியது. நான் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்திருந்தேன். இப்போது அருணின் கவனமும் அன்பும் என் மனதில் இடம் பிடிக்க ஆரம்பித்திருந்தது. அவன் என்னை மிகவும் கவனித்து கொண்டான். நானும் அவன் ஒவ்வொரு வார்த்தையையும் கவனத்தில் கொண்டேன். மெதுவாக அருணுக்கு நான் பழக்கமாக ஆரம்பித்திருந்தேன் என்பதில் சந்தேகமே இல்லை. நானும் அருணை இப்போது காதலிக்க ஆரம்பித்திருந்தேன் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு நாள் இரவு அருண் என்னை அருகில் அழைத்து, மாயா, படுக்கையிலே தூங்கு, எனக்கு தூக்கம் வரவில்லை என்றான். அவனுடைய இந்த வார்த்தையில் என் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அவனது சைகைகள் வேறு ஏதோ ஒன்றை உணர்த்தின. நான் பயத்துடன் அவன் அருகில் அமர்ந்தேன். அருண் மெதுவாக என்னை தன் கைகளில் அணைத்து கொண்டான். மாயா, இன்று என் மனம் மிகவும் கலங்கியிருந்தது. தூக்கமும் வரவில்லை என்றான். அருண் என்னை தன் கைகளில் அணைத்து கொண்டு, மாயா, பல நாட்களாக உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். நாம் கணவன் மனைவி உறவை தொடங்கலாம் என்று. ஆனால் தைரியம் வரவில்லை. இவ்வளவு நாள் என் இதயத்தில் என் மனைவி நினைவு இருந்தது. ஆனால் இப்போது என் இதயத்தில் நீ மட்டுமே ஆட்சி செய்கிறாய் என் செல்லமே. என் மகள் ரியாவுக்கு உண்மையான தாயின் அன்பை கொடுத்து என் இதயத்தில் உனக்கென ஒரு உயர்ந்த இடத்தை பிடித்து கொண்டாய். இன்று நான் உன் நல்ல மனதுக்கும் உன் அன்புக்கும் அடிமையாகிவிட்டேன். நான் உன்னுடன் என் புதிய வாழ்க்கையை தொடங்க விரும்புகிறேன் என்று அருண் கூறினான். எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இப்பொழுது நான் அருண் கூட சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தேன். இந்த கதை பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்ய கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.